மோடு திரு சாமி நடராஜன் இணைந்திருக்கிறார். சார், பார்த்திருப்பீங்க இப்ப அந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை, ஜெயா பிளஸ்னுடைய காட்சிகளை எல்லாம் DK சிவக்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 2 முறை சர்வே பணிகளை நடத்திட்டாங்க. அனுமதி எப்ப கிடைத்தாலும் கட்டி முடிக்கக்கூடிய பணிகள்ல மும்முரம் காட்டி வராங்க. எப்படி பார்க்கறீங்க விவசாயிகள் சங்கம்? உண்மையிலேயே இந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் நிதி ஒதுக்குனது மட்டுமல்ல, முதல் கட்ட பூர்வாங்க பணிகளை துவங்கி விட்டார்கள் என்பதை ஒரு உண்மைத்தன்மையை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு, என்ன சொன்னா இந்திய மக்களுக்கு வெளிக்கொண்டிருக்குது, பாராட்டத்தக்கது. ஆனா ஒரு ஆபத்தான கட்டத்தை தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்குது. அதனாலதான் நாங்க தொடர்ந்து என்ன வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பா ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் மீறி சட்டத்துக்கு புறம்பாகத்தான் கர்நாடக அரசாங்கம் கடந்த காலத்தில் முயற்சி பண்ணுது. குறிப்பா அந்த DK சிவக்குமார் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆன உடனே காவிரியில மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு முதல்ல பேச துவங்கிட்டார். அப்ப அணையை கட்டி தீர்வோம் என்ற உறுதியில நம்ம உறுதியாக DK சிவக்குமார் செயல்பட்டு கொண்டு இருக்கிறத இப்ப உங்களுடைய காட்சிகள் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இதற்கு முன்பாக 4 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2014 OPS முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தீர்மானம், 2015 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தீர்மானம், 2018 ஒரு தீர்மானம் அதிமுக ஆட்சி காலத்தில், இப்ப 2022 MK ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தீர்மானம். இப்படி 4 தீர்மானங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி ஆதரவோடு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இப்ப 5வது முறையாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு போயிருக்குது. இவ்வளவு அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகும் ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பாராமுகமாகத்தான் இருக்கிறாங்க. கர்நாடகத்தினுடைய இந்த முயற்சிகளுக்கு பூரா அவங்க மென்மையான அணுகுமுறை அடிப்படையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையா தான் பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் ஒரு ஒட்டுமொத்த எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அனைத்து கட்சி, அனைத்து விவசாய சங்க கூட்டங்களை நடத்தி இந்த தலைவர்களை கொண்ட குழுவை அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதை பூரா அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கான தடுப்பதற்கான அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் தமிழ்நாடு அரசாங்கமே ஒட்டுமொத்த ஒருமுக எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தை நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலையில தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. காவிரியில ஏற்கனவே நமது உரிமைகளை பறி கொடுத்திருக்கிறோம். காவிரி நதி என்பது ஒரு பன்மாநில நதி. அது எதுவும் கர்நாடகத்துக்கு சொந்தமான நதி அல்ல. 1956 நதிநீர் தாவா சட்டத்தின் அடிப்படையில் பன்மாநிலங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த நதியை மேல்படுகையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாடுவது, தன்னுடைய இஷ்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக அணை கட்ட அனைத்து விதமான முயற்சி செய்வது மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கே வேட்டு வைக்கக்கூடிய நடவடிக்கையை இன்னைக்கு DK சிவக்குமார் அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்காம அவர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியான அழுத்தத்தை நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருமுகப்படுத்தி ஒரு குடையின் கீழ் கொண்டு நமது உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் எடுக்கணும். அடுத்து தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டத்துக்கு இது பாதிப்பு இல்ல. தமிழ்நாட்டுடைய குடிநீர் ஆதாரம், தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி என்பது இந்திய நாட்டு உணவு உற்பத்தியோடு இணைந்ததுதான். எனவே கடுமையாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த காவிரி சமவெளி பகுதி என்பது மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் பாலைவனமாக மாற்றப்படும். அதற்கு எந்த காரணத்திலும் எக்காலத்திலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனுமதிக்க கூடாது. விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் நாம் தெரியப்படுத்தி ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையையும் மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம்.